வெல்கம் டு கே காம்பெட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிசிக்ஸ்ல ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட், ஃபோர்ஸ். வாட் இஸ் மீன் பை ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் a basic definition. It is an external agency which changes or tends to change. அதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளோட விசையை, அதாவது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு விசை. அந்த டைம்ல நம்ம ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை நம்ம ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் பண்றோம், ஆர் எல்ஸ் அந்த ஸ்டேட்ல இருந்து மூவ் ஆயிட்டு இருக்கிற பொருளை ஸ்டாப் பண்றோம். தட் இஸ் நோன் அஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? இதுல மெயின் கீவேர்ட் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. அதாவது ஒரு வேகத்துல போயிட்டு இருக்கிறப்பயோ இல்ல இயக்க நிலையில இருக்கிறத ஸ்டாப் பண்றதுக்காக, நிறுத்துறதுக்காகயோ, இல்ல ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறப்போ அதை வேற டைரக்ஷனை பார்த்து மூவ் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சிமிலர்லி ஒரு ஃபோர்ஸ்னால ஒரு வடிவத்தை சேஞ்ச் பண்ண முடியும், ஒரு ஷேப்பை மாற்ற முடியும்னா எஸ், இட் இஸ் பாசிபிள். அண்ட் செகண்ட் ஒன், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸோட விளைவுகள் என்னென்ன இப்பதான் பார்த்தோம். ஒரு ஸ்டேஷனரி ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்றோம், அதாவது ஒரு நிலையான பொருளை வந்து நகர்த்துறோம். ஒரு டேபிள் ஆர் சேர் இருக்கு, அது ஸ்டேபிளா தான் இருக்கும், அதை மூவ் பண்றது தான் ஒரு நிலையான பொருளை வந்து நகர்த்துதல். அண்ட் செகண்ட் ஒன், சேஞ்சிங் த ஸ்பீட் ஆஃப் மூவிங் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு, அதை நான் ஸ்டாப் பண்ணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும். அதை தான் சொல்றாங்க நகரும் பொருளின் வேகத்தை மாற்றுதல். அண்ட் தேர்ட் ஒன், ஸ்டாப்பிங் அ மூவிங் ஆப்ஜெக்ட், நகரும் பொருளை நிறுத்துதல். ஸோ இது எல்லாமே என்னது, ஃபோர்ஸோட எஃபெக்டா இருக்கும், அதாவது ஆக்ஷன். ஃபோர்ஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு விளைவுகளை தான் நம்ம இப்ப பார்த்தோம். அதுல ஃபோர்த் ஒன் என்னன்னா டைரக்ஷனை சேஞ்ச் பண்றது. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலயே பார்த்தோம். ஃபர்ஸ்ட், திசையை மாற்றுதல். அண்ட் ஃபிஃப்த் ஒன், சேஞ்சிங் த ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஃபோர்ஸ்னால ஒரு ஷேப்பை மாற்ற முடியும்னா கண்டிப்பா முடியும். ஒரு களிமண் இருக்கு, அந்த களிமண்ல நம்ம நிறைய ஷேப் செய்யறோம். அது செய்யறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அதோட ஷேப்ஸ் எல்லாம் மாத்துறோம் இல்லையா, அதை தான் மென்ஷன் பண்றாங்க. சேஞ்சிங் த ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், இட் இஸ் பாசிபிள் வியா ஃபோர்ஸ். அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்னு கான்டாக்ட் அண்ட் இன்னொன்னு நான் கான்டாக்ட். கான்டாக்ட்னா என்ன? சிம்பிள், நம்ம கையில் மூலமாவோ இல்ல ஒரு எக்ஸ்டர்னல் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அந்த மாதிரி நம்ம பார்த்து மூவ் பண்றது தான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஃபோர்ஸ் வந்து கான்டாக்டே இல்லாம ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது, ஒரு விசை உருவாகுது அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். அதுல டைரக்ட் பிசிக்கல் கான்டாக்ட் இதுதான் வந்து கீவேர்ட். and non-contact forcesல without physical contact. கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் ஒரு 3 டைப்ஸ் வந்து தான் மேஜரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் மஸ்குலார் ஃபோர்ஸ். மஸ்குலார் ஃபோர்ஸ்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தாலே, இமேஜஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம மசில்ஸ் யூஸ் பண்ணி, மசில் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு விளைவு, ஒரு ஆக்ஷனை வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் மஸ்குலார் ஃபோர்ஸ். அண்ட் செகண்ட் ஒன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எங்க எல்லாம் யூஸ் பண்றோம்? இதை பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும். இமேஜ் பார்த்தா ஒரு பொருளை நகர்த்தி வைக்கிறதுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் யூஸ் பண்றோம். பட் உராய்வு அப்படின்னா என்ன மீனிங்னா, நீங்க நடக்கிறதுக்கும் உராய்வு தேவைப்படும். உராய்வு இல்லாத இடத்துல என்ன ஏற்படும்னா நம்ம ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவோம். ஸோ அதனாலதான் ஸ்லிப்பர்ஸ்ல வந்து நிறைய, ஒரு ஸ்லிப்பர் இருக்குன்னா இங்க வந்து நிறைய ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகணுன்றதுக்காக மேடு பள்ளமா ஒரு இதை வந்து நம்மளுக்கு டயக்ராம் மாதிரி ஒன்று இருக்கும் கீழே ஸ்லிப்பர். தட் இஸ் நாட் அ இமேஜ் ஆர் டயக்ராம், இட் இஸ் அ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். சாக் பீஸை போர்டில் எழுதுறதுமே என்னது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு கீழே தான் வரும். ஸோ வாட் இஸ் மீன் பை ஃப்ரிக்ஷன்? உராய்வு என்றால் என்ன? உராய்வுனா ரெண்டு ஃபோர்ஸ் கான்டாக்ட் இருக்கிறப்போ அந்த கான்டாக்ட் வந்து நமக்கு கிரிப் கிரியேட் ஆகும். அந்த கிரிப் கிரியேட் ஆகிறதுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் யாரு? உராய்வு, ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ் டே டு டே லைஃப்ல நம்ம அதிகமா யூஸ் பண்றது. அண்ட் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாமே எக்ஸ்டர்னலா, அதாவது ஒரு மெஷின் மூலமா நம்ம வந்து சேஞ்ச் பண்றோம், மெஷின் மூலமா நிறைய விஷயத்த வந்து இன்புட்டா கொடுத்து நமக்கு ஒரு ஆக்ஷன் வெளியே வருது அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். அதுல
மெஷின்ஸ் ஆர் டிவைசஸ், இயந்திரங்கள் அல்லது சாதனங்கள் மூலமாக ஏற்படும் விசைகள், that is known as mechanical force. இதுதான் மேஜரான 3 கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். இப்போ மேஜரான 3 நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், தொடா விசையில ஃபர்ஸ்ட் ஒன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈர்ப்பு விசைனா என்ன? நிறை கொண்ட பொருட்களுக்கு இடையேயான ஈர்ப்பு விசை. அதாவது ஒரு 2 ஃபோர்ஸ் இருக்கு, சிம்பிள். நம்ம இப்போ பூமியில நின்றுட்டு இருக்கோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி we going to float, நம்ம மிதந்துட்டு இருப்போம். அதை தவிர்க்கிறதுக்காக தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு. அண்ட் நம்ம எந்த நம்ம இப்போ ஒரு குளோப் இருக்குன்னா இங்க மேல வந்து ரஷ்யா இருக்கும், அண்ட் இங்க வந்து இந்தியா இருக்கு, அண்ட் கீழே வந்து ஆஸ்திரேலியா இருக்கும். நம்ம இந்த குளோபோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட செமி சர்க்கிள். இப்போ நாங்கள் இதை பாதியாக கட் பண்ணனா எனக்கு செமி சர்க்கிளாக கிடைக்கும். இந்த செமி சர்க்கிளில் மேலே இருக்கிற பார்ட்டாக இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற பார்ட்டாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிறவங்களும் அப் அண்ட் டவுனாக தான் இருப்பாங்க, இங்கேயும் அதே போல தான் இருப்பாங்க. பட் ஒருவேளை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னா நம்மளால இதே ஸ்டெபிலிட்டி இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது, மாறும். அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு 2 ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்றப்போ, அதாவது 2 மாஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், அதாவது மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் 1 நம்ம இதை வந்து என்னன்னு எடுத்துக்கலாம், லேண்ட்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஆப்ஜெக்ட் 2 யாரு? நம்ம தான், ஹியூமன். இங்க 2 பேரோட மாஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். அண்ட் ஜிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு gravitational constant multiplied by mass between the object and divided by the distance between them, square of the distance between them. இந்த ஃபோர்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது. அதுல கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட டெஃபினிஷன் இதுதான். 2 ஆப்ஜெக்ட் தான் மெயின், வந்து 2 ஆப்ஜெக்ட் உண்டான மாஸ் டிவைடட் பை த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னா என்னன்னா, சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற சார்ஜை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபோர்ஸை தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அதாவது 2 ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு, அந்த ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ரெண்டுமே சார்ஜ்டு. அதனால தான் அதை என்ன சொல்றோம்னா எலக்ட்ரோ அப்படின்ற வேர்ட் வந்து மென்ஷன் பண்றோம். எலக்ட்ரோங்கிற வேர்ட்னா என்னன்னா சார்ஜ். ஸோ சார்ஜ் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ல அப்ளை ஆகுது. அது மூலமா நமக்கு அவுட்கம் என்னவா கிடைக்குது? எலக்ட்ரோஸ்டாட்டிக்கா கிடைக்குது. தட் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நார்மலா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம ஸ்கூல் டேஸ்லயே பண்ணியிருப்போம். ஒரு ஆயிலி சர்ஃபேஸ்ல ஒரு சீப்பு, அதாவது பிளாஸ்டிக் மெட்டீரியலை வந்து நம்ம ரப் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஒரு சாதாரண பேப்பரை வந்து பிச்சு போட்டோம்னா ஆப்வியஸ்லி அங்க ஒரு சார்ஜ் வந்து கிரியேட் ஆகி அதை அட்ராக்ட் பண்ணும். அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே யார் அட்ராக்ட் பண்ணும்? இந்த சீப்பு வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போ அங்க என்னது? சார்ஜ்டு பார்ட்டிகல் இஸ், அப்போ இங்க சார்ஜ் கிரியேட் ஆனதுனால தான், இந்த அவுட்டர் லேயர்ல வந்து சார்ஜ் கிரியேட் ஆனதுனால தான் பேப்பரை வந்து அதனால அட்ராக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ஜ் கிரியேட் ஆகுது அப்படின்னா அங்க நமக்கு என்ன ஃபோர்ஸ் கண்டிப்பா இருக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், காந்த விசை. காந்த விசைனா என்ன? இது நேச்சுரலாகவும் அவைலபிளா இருக்கும் அண்ட் ஆர்டிஃபிஷியலாகவும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். காந்த விசை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்னா நிறைய இடத்துல, ஈவன் நம்மளோட ரேடியோ ஆர்எல்ஸ் டிவி ஆர் சம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கு? கண்டிப்பா ஒரு மேக்னெட் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு மேக்னெட் இருக்குன்னா அதுக்கு நார்த் போல் அண்ட் சவுத் போல்னு 2 இருக்கும். இந்த நார்த் போல் அண்ட் சவுத் போல் வந்து எனர்ஜியை வந்து உள்ள கொண்டு வந்துட்டு அண்ட் தென் வெளியே கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரொட்டேஷனல் பேசிஸ்ல நமக்கு இன்கம் அண்ட் அவுட்கம் ஃபோர்ஸ் நடந்துட்டே இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, இன்கம் அண்ட் அவுட்கம் நடந்துட்டு இருக்கிறப்போ என்ன ஆகும்னா இதை சுத்தி ஒரு ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அப்போ அது ஒரு சார்ஜா கிரியேட் ஆகும். அண்ட் மோஸ்ட்லி நீங்க இந்த டயக்ராம் பார்த்திருப்பீங்க. ஸோ இங்கே ஒரு ராட் வந்து திஸ் இஸ் நோன் அஸ் சாலினாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு ராட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்ப்ரிங் லேயர் ஃபிக்ஸ் பண்ணுறோம்.
நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கறப்போ இங்க அவுட்டர் லேயர்ல ஆப்வியஸ்லி ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இந்த டாட்டட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கவே கிடையாது. ஏன் கிரியேட் ஆகுது? பிகாஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அங்க இருக்கு. ஸோ கரண்ட் வந்து அங்க சுத்தின்னு இருக்கு. நீங்க சுத்துறப்போ ஆப்வியஸ்லி ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஒரு ஃபீல்டு வந்து இங்க அவுட்டர் லேயர்ல கிரியேட் ஆகுது. அதுதான் நமக்கு என்ன அவுட்கமா கிடைக்குது? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அதனாலதான் நமக்கு நார்மல் மெட்டீரியலா நம்ம ஒரு டிவைஸ்ல வச்சாலுமே அது அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு மேக்னெட்டா சேஞ்ச் ஆகிறதுக்கான காரணங்களாகவும் இருக்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வந்து நம்ம இன்னுமே டீப்பா ஒரு டாபிக்ல பார்க்கலாம். மேக்னெட்டிசம்னு ஒரு டாபிக் இருக்கு, அதுல நம்ம டீப் அண்ட் டவுனா பார்க்கலாம். இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம்? ஃபோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தோம், அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், ரெண்டுலையுமே இம்பார்ட்டன்டான த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்தோம். ஸோ இந்த ஃபோர்ஸ் எல்லாமே இப்போ பார்த்துக்கிற டாபிக் எல்லாமே ரொம்பவே பேசிக்கான டாபிக். அண்ட் இதோட கண்டினியூஷன் தான் நம்ம நிறைய டாபிக் பிசிக்ஸ்ல கோரிலேட்டடா பார்க்க போறோம். அதெல்லாம் ஃபியூச்சர் டாபிக்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.